Hi friends, நான் உங்க நவீன் குமார். ஒவ்வொரு சனி ஞாயிறும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய வீடியோக்களை நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு வீக்கெண்டும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய வீடியோக்களை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் சொல்ல போகிற இந்த கதை நடந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. இந்த கதை 1892 வருஷம் நடக்குது. நடந்த இடம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. 18 வயசு பையன் ஒருத்தன் வந்துட்டு தன்னுடைய காலேஜ் ஃபீஸ் பே பண்ண முடியாமல் இருக்கான். அவன் ஒரு அனாதை அப்படின்றதுனால அவனுக்கு யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறது அப்படின்றதே தெரியல. அந்த பையன் எதேதோ யோசிச்சு பார்க்குறான். இருந்தாலும் வந்துட்டு யார்கிட்ட போய் உதவி கேட்கறது, தன்னுடைய ஃபீஸை எப்படி பே பண்ணுறதுன்ற ஒரு ஐடியாவே அவனுக்கு கிடைக்கல. கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு பயங்கரமான ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஐடியா கிடைக்கிது. அவனும் அவனுடைய ஃப்ரெண்டு, அவனும் ஒரு அனாதை தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பிரில்லியண்ட்டான ஐடியாவை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதுலேருந்து இவங்க ஃபீஸ் பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க காலேஜில் ஒரு கச்சேரி நடத்தலாம். அந்த கச்சேரியிலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாத்தையும் வந்துட்டு இவங்க ஃபீஸாக பே பண்ணிடலாம் அப்படின்றது தான் அந்த பிளானு. ஸோ கச்சேரி நடத்தணும் அப்படின்னா மியூசிஷியன் வேணும். ஸோ அந்த டைமில் 1892 ஃபேமஸாக அந்த இடத்துல இருந்த பெரிய மியூசிஷியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேடர்ஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் மிகப்பெரிய ஒரு பியானிஸ்ட். இந்த 2 பசங்களும் பேடர்ஸ்கிட்ட போயிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி கச்சேரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பேடர்ஸ்கி வந்துட்டு எனக்கு $2000 கேரண்டீடாக கிடைக்கும் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு கச்சேரி பண்ணி தருவேன், இல்லைன்னா இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 பசங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு சரி நாங்கள் கண்டிப்பாக $2000 வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவர் ஓகே பண்ணுறாங்க. 2 பேரும் வந்துட்டு டீல் ஓகே பண்ணிவிட்டு அந்த பசங்க 2 பேரும் போயிட்டு கச்சேரிக்கான வேலைகள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கச்சேரிக்கான நாளும் வந்துச்சு. பேடர்ஸ்கி அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் கச்சேரி நடத்துகிறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க டிக்கெட் எல்லாம் விற்றது போக அவங்க கையில் கிடைச்ச காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1600 தான். இந்த $1600 கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 2 பசங்களும் வந்துட்டு பேடர்ஸ்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு எங்ககிட்ட இவ்வளோதான் வந்துட்டு டிக்கெட்டு விற்றுச்சு, மீதி இருக்கிற $400 நாங்கள் கிடைச்ச உடனே உங்களுக்கு எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேடர்ஸ்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த பேடர்ஸ்கி வந்துட்டு வாய்ப்பே இல்லை ராஜா, இதை என்னால் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கக்கிட்டேயே அந்த $1600 கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு தம்பி நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இந்த கச்சேரி நடத்தினதுக்கு எவ்வளோ செலவாச்சோ, யார் யாருக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் முதல்ல செட்டில் பண்ணுங்கள். செட்டில் பண்ணிவிட்டு மீத காசு இருந்துச்சுன்னா முதல்ல போயிட்டு அதை உங்கள் 2 பேர் காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுங்கள். காலேஜ் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணதுக்கப்புறமும் மீத காசு இருந்துச்சுன்னா அந்த காசை மட்டும் நீங்கள் என்கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அந்த 2 பசங்களுக்கு என்னன்னா அந்த மனுஷன் எப்படி சொல்கிறாருன்ட்டு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அவங்க 2 பேருக்கும் அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையில் அவங்களுடைய சந்தோஷத்தை, அவருங்க நன்றியை வந்துட்டு வெளிப்படுத்துறதுக்கு போதுமானதாக இல்லை அந்த நன்றின்ற வார்த்தையே. அந்த மியூசிஷியன் நினச்சிருந்தாருன்னா அந்த $1600 வாங்கிட்டு மீத இருக்கிற அந்த $400 அந்த பசங்களை மிரட்டி வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர் ஏன் அந்த 2 பசங்க யாருன்னே தெரியாது அந்த 2 பசங்களுக்கு அவர் விட்டு தரணும்? நம்மளும் லைஃப்பில் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். நமக்கும் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்களோட ஹெல்ப் தேவை, சில சமயம் நமக்கு தெரியாதவங்களோட ஹெல்ப்பும் தேவை, அவங்களுக்கும் சில சமயம் நம்மளோட ஹெல்ப் தேவைப்படும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம காமனாக யோசிக்கக்கூடிய விஷயம், நான் இப்போ அவனுக்கோ இல்லை அவளுக்கோ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம காமனாக யோசிப்போம். ஆனால் ஒரு சிலர் மட்டும் நான் இந்த சிச்சுவேஷனில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் விட்டேன்னா அவன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம எண்ணம் எல்லாமே நம்மளை சுற்றி தான் எப்பயுமே இருக்குது. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணால் எனக்கு என்ன ப்ராஃபிட், எனக்கு என்ன லாஸ், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலிமா நான் எதெல்லாம் இழக்க போகிறேன், எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், நான் இதெல்லாம் வந்து தியாகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம எண்ண ஓட்டம் நம்மளை சுற்றி மட்டுமே இருக்குது. ஆனால் ஒரு சிலர் மட்டும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு சின்ன ஒரு நல்லது பண்ணுறேன் அப்படின்னா அந்த நல்லது அவன் வாழ்க்கையில் என்ன ஒரு காரியமாக மாறும், அவனுக்கு எந்த விதத்தில் அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த ஒரு சில மக்கள் வந்துட்டு மற்றவங்க வந்து இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காகவோ, இல்லைன்னா மற்றவங்க வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணவங்க திரும்பவும் பின்னாடி நாட்களில் அவங்களுக்கு பெருசாக உதவுவாங்க, இல்லைன்னா பின்னாடி நாட்களில் மக்கள் எல்லாம் இவர் வந்துட்டு முன்னாடி காலத்தில் இப்படிலாம் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்படின்றதுக்காகவோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது.
இந்த நிலைமையில் அந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான் சரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஃபீல்காக தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பேட்ரிஸ்கி பின்னாடி வருஷங்களில் வந்துட்டு போலண்ட் நாட்டோட பிரைம் மினிஸ்டராகவும் வராரு. இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. அவர் நல்ல ஒரு தலைவராக இருந்தார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் போலண்ட் நாட்டில் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்கள் வந்துட்டு பஞ்சத்துலேயும் பசியிலையும் வந்துட்டு உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பிரைம் மினிஸ்டர் அந்த பேட்ரிஸ்கி வந்துட்டு நம்ம இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக யூஎஸ்ஏவோட உதவியை நாடுறாரு. யூஎஸ்ஏல ஃபுட் அண்ட் ரிலீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த மாதிரி போர் இல்லைன்னா வெள்ளம், டிசீஸ் அப்படின்னு சொல்லி போர்க்கால அடிப்படையில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது இந்த ஃபுட் அண்ட் ரிலீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, தங்குறதுக்கு இடம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. பேட்ரிஸ்கி யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய அந்த ஃபுட் அண்ட் ரிலீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாரு. அந்த ஃபுட் அண்ட் ரிலீஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்போ தலைவராக இருந்தவர் ஹெர்பர்ட் ஹூவர் அப்படின்றவர். ஹெர்பர்ட் ஹூவர் பின்னாடி நாட்களில் அமெரிக்கன் பிரசிடென்ட்டாகவும் வராரு. ஆனால் அது இப்போதைக்கு தேவையில்லை. அப்போதைக்கு ஃபுட் அண்ட் ரிலீஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் தலைவராக இருந்த ஹெர்பர்ட் ஹூவர் பேட்ரிஸ்கி உதவி கேட்ட உடனே டன்னு கணக்கில் சாப்பாடு, தானியம், தண்ணி, ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போலாண்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அது எல்லாம் போலாண்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் பேட்ரிஸ்கிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிது. பேட்ரிஸ்கி ஹெர்பர்ட் ஹூவர் செஞ்ச இந்த நல்ல ஒரு காரியத்துக்காக அவர் நேரில் பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. பின்னாடி நாட்களில் அவரில் நேரிலேயே போய் சந்திக்கவும் செய்கிறாரு. அவங்க 2 பேரும் சந்திக்கும் போது பேட்ரிஸ்கி வந்துட்டு நீங்கள் எனக்கு உதவுனதுக்கு ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நன்றிகளை வந்துட்டு ஹூவருக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் ஹூவர் நீங்கள் எனக்கு நன்றி சொல்லக்கூடாது, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பேட்ரிஸ்கிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹூவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, சில வருஷத்துக்கு முன்னாடி 2 காலேஜ் பசங்களுக்கு நீங்கள் அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அந்த 2 பசங்களில் ஒருத்தன் தான் நான் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத ஒரு பழக்கமாக மாற்றுங்க. நீங்கள் அந்த உலகத்தில் என்ன அடையணும்னு நினச்சாலும் அது எல்லாத்தையும் உங்களால் அடைய முடியும். நீங்கள் உங்களை மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் என்ன அடையணும்னு ஆசைப்படுறானோ அதை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டுமே. இந்த உலகம் ரொம்பவே வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளேஸ். நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். நீங்கள் அன்பு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் அன்பு கிடைக்கும். மற்றவங்க கிட்டேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து தயவு செய்து உதவி பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணலாம். இல்லைனா பர்சனலாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது. அங்கே உங்களுடைய கமெண்ட்ஸை என் கூட பர்சனலாக ஷேர் பண்ணலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் அண்ட் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். எஜுகேஷன் இஸ் பார், செல்ஃப் எஜுகேஷன் இஸ் சூப்பர் பார். தேங்க்யூ.